இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். கத்தோலிக்க திரு அவையில் மொத்தம் 24 திரு அவைகள் இருக்கின்றன என்று என்னுடைய முந்தைய பதிவுகளுள் ஒன்றில் கூறியிருந்தேன். லத்தீன் ரீதியான கத்தோலிக்க திரு அவையோடு பிற 23 கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவைகள் உள்ளன. இந்த 23 கத்தோலிக்க திரு அவைகளின் பெயர்கள் என்ன, அவை எங்கு உள்ளன என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். ஒரே கத்தோலிக்க திரு அவையை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் ஒரே கத்தோலிக்க இறை நம்பிக்கையில் இணைந்துள்ள பிற சகோதர சகோதரிகளை பற்றி அறிந்து கொள்வதற்குமான ஒரு பொது கேள்வி இது. இதற்கும் நான் பதில் கூற ஆசைப்படுகிறேன். 23 கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கூறுகிறேன். முதலாவது காப்டிக் கத்தோலிக்க திரு அவை. இது எகிப்து நாட்டிலே இருக்கிறது. இரண்டாவது எரித்திரியன் கத்தோலிக்க திரு அவை. இது கிழக்கு ஆப்பிரிக்காவில் எரித்தியா எனும் நாட்டில் உள்ளது. மூன்றாவது எத்தியோப்பிய கத்தோலிக்க திரு அவை. இதுவும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா நாட்டில் உள்ளது. நான்காவது மரோனைட் கத்தோலிக்க திரு அவை. இது லெபனான், சைப்ரஸ், ஜோர்டான், இஸ்ராயல், பாலஸ்தீனா, எகிப்து, சிரியா, அர்ஜென்டினா, பிரேசில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், மெக்சிகோ ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. பல நாடுகளில் இந்த கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவை பரவியிருக்கிறது. ஐந்தாவது சீரோ கத்தோலிக்க திரு அவை. இதுவும் லெபனான், ஈராக், ஜோர்டான், குவைத், பாலஸ்தீனா, எகிப்து, சூடான், சிரியா, துருக்கி, அமெரிக்கா, கனடா, வெனிசுலா ஆகிய நாடுகளில் பரவி உள்ளது. ஆறாவதாக சீரோ மலங்காரா கத்தோலிக்க திரு அவை. இது நமது நாடு இந்தியா மற்றும் அமெரிக்கா, மேலும் சில ஐரோப்பிய நாடுகளிலே பரவி இருக்கிறது. ஏழாவது அர்மேனியன் கத்தோலிக்க திரு அவை. இது லெபனான், ஈரான், ஈராக், ஜோர்டான், குவைத், பாலஸ்தீனா, எகிப்து, சிரியா, துருக்கி, அமெரிக்கா, கனடா, உக்ரைன், பிரான்ஸ், கிரீஸ், அர்ஜென்டினா, ரொமேனியா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. எட்டாவது கால்டியன் கத்தோலிக்க திரு அவை. இது லெபனான், ஈரான், ஈராக், எகிப்து, சிரியா, துருக்கி, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. ஒன்பதாவது சீரோ மலபார் கத்தோலிக்க திரு அவை. இது இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவியுள்ளது. அல்பேனியன் கத்தோலிக்க திரு அவை. இது அல்பேனியா நாட்டில் பரவியுள்ளது. 11வது பெலாருசியன் கத்தோலிக்க திரு அவை. இது பெலாரஸ் நாட்டில் உள்ளது. தற்போது இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு நிறுவப்பட்ட அதிகார படி நிலை, அதாவது எஸ்டாபிளிஷ்ட் ஹையரார்கி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், அது இல்லை. 12வது பல்கேரிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை. இது பல்கேரிய நாட்டில் உள்ளது. 13வது குரோசியா, செர்பியா மற்றும் மோந்தெக்னோரா பைசாண்டின் கத்தோலிக்க திரு அவை. இது குரோசியா, செர்பியா மற்றும் மோந்தெக்னரா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. கிரேக்க பைசாண்டின் கத்தோலிக்க திரு அவை. இது கிரீஸ், துருக்கி ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. 15வது ஹங்கேரியன் கிரேக்க கத்தோலிக்க திரு அவை. இது ஹங்கேரியில் உள்ளது. 16வதாக இத்தாலிய அல்பேனியன் கத்தோலிக்க திரு அவை. இது இத்தாலியில் உள்ளது. 17வதாக மசடோனியன் கத்தோலிக்க திரு அவை. இது மசடோனியா நாட்டில் உள்ளது. 18வதாக
மெல்கைட் கிரேக்க கத்தோலிக்க திரு அவை. இது சிரியா, லெபனான், ஈராக், சூடான், ஜோர்டான், குவைத், எகிப்து, அமெரிக்கா, கனடா, இஸ்ரேல், அர்ஜென்டினா, பிரேசில், வெனிசுலா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. 19வதாக ரோமுடன் இணைந்த ரோமானிய கத்தோலிக்க திரு அவை. ரோமை கத்தோலிக்க திரு அவையில ரோமானிய கத்தோலிக்க திரு அவை. இது ரோமானியா மற்றும் அமெரிக்காவில் உள்ளது. 20வதாக ரஷ்ய கத்தோலிக்க திரு அவை. இது ரஷ்யா மற்றும் சீனாவில் உள்ளது. 21வதாக ருத்தேனியன் கத்தோலிக்க திரு அவை. இது அமெரிக்கா, உக்ரைன், செக்கோஸ்லோவியா ஆகிய நாடுகளில் உள்ளது. 22 ஸ்லோவாக்கிய கத்தோலிக்க திரு அவை. இது ஸ்லோவாக்கியா மற்றும் கனடாவில் உள்ளது. 23 உக்ரைனியன் கத்தோலிக்க திரு அவை. உக்ரைன், போலந்து, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஸ்காண்டினோவியா, பிரான்ஸ், பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. ஆக இந்த 23 கத்தோலிக்க திரு அவைகளும் லத்தீன் ரீதியான ரோமை கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து ஒரே கத்தோலிக்க திரு அவையாக இருக்கின்றன. இந்த 23 கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவைகளிலே 2 தான் நம்முடைய நாட்டிலே உள்ளது. சீரோ மலபார் கத்தோலிக்க திரு அவை, சீரோ மலங்கார கத்தோலிக்க திரு அவை. இவை அனைத்தும் இந்த 24 திரு அவைகளும் சேர்ந்துதான் ஒரே கத்தோலிக்க திரு அவையாக இருக்கின்றன. அதைத்தான் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலும் நாம் அறிக்கையிடுகிறோம். ஒரே அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போமா? நன்றி.